இப்போ ஒரு சின்ன இது, என்னுடைய பேர் சத்யநாராயணன் அல்ல, சங்கர நாராயணன். ஆனா அவர் வாயில அவர் சொல்லல. சுப்பிரமணியர் அவர் வாயில புகுந்து சங்கரன் வேற சத்தியம் வேற இல்லை, சங்கரன் தான் சத்தியம், உலகத்திலே சத்தியமானது நிலையானது என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சிவபரம்பொருள் தான். அதனால் சங்கரநாராயணன் என்று சொல்வதை விட சத்தியநாராயணன் என்று சொல்லுவது இன்னும் சிறப்பு என்று அவருடைய திருவாயிலே இறைவன் மலர்ந்தருள் செய்திருக்கிறார். அதனால் அது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். இரண்டாவது, அதெல்லாம் அவருக்கு என்னுடைய சொந்த ஊரெல்லாம் அவருக்கு தெரியாது, நானே அவரை இப்பதான் பார்க்கிறேன். ஆனால் அவருக்கு என்னை யாரோட ஒப்பிட்டார் என்று சொன்னால் மகாகவி பாரதியாரோடு ஒப்பிட்டார். நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே என்று பாடினானே எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி. அது அவருடைய திருநாவிலே விழுந்தது. என்ன காரணம்னா, பாரதியார் பிறந்த ஊர்ல தான் நான் பிறந்தேன். இந்த கோயிலுடைய மகிமை எனக்கு இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சது. பாரதியாருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியாது, ஆனா அவருடைய அருள்வாக்கில இருந்து வருது பாருங்க. கடவுள் அப்படித்தான் சில அறிகுறிகளை காட்டுவார்கள். இன்றைக்கும் அருளாளர்களுடைய வாழ்க்கை, அப்பர் வாழ்க்கையிலும் ஞானசம்பந்தர் வாழ்க்கையிலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையிலேயும் தான் இறைவன் வருகிறான் என்று கருதி விடாதீர்கள். அவன் நாளைக்கும் வருகிறான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளை சந்திக்கிறோம், ஆனால் வருபவன் கடவுளா என்று தெரிந்து கொள்கிற அறிவு நமக்கு இல்லை. இன்றைக்கும் கடவுள் வருகிறான். அப்படி வரவில்லை என்று சொன்னால் நாட்டில் நல்லது நடக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கிற போது எப்படி நடக்கிறது? நடக்கிற எல்லாமே அவன் செயல்தான். அவன் செயலை மீறி எதுவும் நடப்பதில்லை. அருமையான இந்த பங்குனி திருவிழா பொதுவா நிகழ்ச்சிகள் மாலையில தான் வைப்பாங்க. ஆனா மதியம் நண்பகல் நேரத்திலே இங்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு அற்புதமான காரணம் இருக்கிறது. அதை அவங்க திட்டமிட்டு செஞ்சது கிடையாது, எல்லாமே தற்செயலாக நிகழக்கூடியது. பகல் 12 மணிக்கு இந்த உச்சிகால பூஜை ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ஞானிகள் எல்லாம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பிடவே யோகி, யோகத்தில் ஈடுபட்டிருக்குவேன். ஒருவேளை சாப்பிடவே யோகி. அப்புறம் குடும்ப சம்சார பந்தம் இதுகளில் ஈடுபட்டவங்க கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாயிடுச்சா, அதனால 2 வேளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது போக வாழ்க்கை. அதனால 2 வேளை சாப்பிட்றவன் போகி, ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி. மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிட ஆரம்பிச்சானோ அப்பதான் அவ்வளவு வியாதி அவனுக்கு வந்தது. 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, ரோகினா வியாதியஸ்தன். ஒரு வேளை சாப்பிட்றவன் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி. இப்போ 4 வேளை 5 வேளை சாப்பிட்றவன் துரோகி. அவனா நாட்டில் நடமாடவே விடக்கூடாது. நீங்கள் 4வது ஒரு வேளை சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய 3 வேளை சாப்பாட்டில் ஒரு பங்கு நீங்க திருடிட்டீங்கன்னு அர்த்தம். உச்சி காலம் 12 மணிக்கு தொடங்குதுல, அப்ப ஒரு நேரம் தான் நம்முடைய அருளாளர்கள் சாப்பிடுறாங்க. யோகிகள் ஒரு நேரம் தான் சாப்பிடுவார்கள், ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி. அது அவங்க எப்ப சாப்பிடுவாங்க தெரியுமா? சூரியன் உச்ச, அப்ப கடிகாரம்லாம் கிடையாது. சூரியன் எப்பொழுது உச்சத்துக்கு வருகிறானோ அந்த நேரம் தான் இப்ப நம்ம 12 மணின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உச்சி காலத்திலே மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அதை வச்சுதான் இப்ப உச்சிகால பூஜை எல்லா கோயிலையும் பகல் 12 மணிக்கு நடக்கிற காரணம் தான். அது ஒரு அற்புதமான நேரம். ஏன் தெரியுமா? கடிகாரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 12ல ஒன்று சேர்றது 2 தடவை தான். உச்சியில் ஒன்று சேர்வது 2 முறை. எப்ப? பகல் 12 மணி. இன்னொன்னு
ராத்திரி 12 மணி. இந்த 2 நேரத்திலையும் ஒரு அதிசயம் நிகழ்வு. ரகசியம், யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம், நமக்கே தெரியாது. முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இந்த பகல் 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு நடக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? பகல் 12 மணிக்கு, நல்லா கவனிச்சுங்க, சத்தியமான உண்மை, கோயிலிருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பகல் 12 மணிக்கு நம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் இறைவன் வந்து உட்கார்றான். சத்தியம் சொல்ற நம்புங்க. ஒவ்வொரு 12 மணிக்கும், பகல் 12 மணிக்கும் இறைவன் நம்முடைய ஆன்மாவிலே வந்து உட்காருகிறான். இது என்ன ஆதாரம்? ஏன்னா வருங்கால தலைமுறைக்கு ஆதாரத்தோட சொன்னாலே நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரு ஆதாரம் சொல்லணும். நீங்க பகல் 12 மணிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? மகேஸ்வர பூஜை. பகல் 12 மணிக்கு உச்சி காலத்திலே நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு பெயர் மகேஸ்வர பூஜை. ஏனென்றால் மகேஸ்வரன் உள்ளே வந்து நம்மோடு ஆன்மாவோடு ஒன்றுகிறான். அப்பொழுது நீங்கள் எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அது உள்ளே இருக்கிற கடவுளுக்கு நைவேத்தியமா போய் சேரும். இதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் 12 மணிக்கு சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் சாப்பிடுவது அவர்களுக்காக இல்லை, அவர்கள் ஆன்மாவோடு இறைவன் வந்து ஒன்றுகிற நேரம் அது என்கிற காரணத்தினால் அந்த நேரத்திலே உண்டால் அது இறைவனுக்கு டைரக்டா செய்த நைவேத்தியம். இப்போ கோயிலில் ஒரு மாதிரி நைவேத்தியம் காட்டில் உள்ள தவசிகள் பண்ண முடியாது. அவர்கள் மானசீகமாக கடவுளை வணங்கி அந்த பகல் 12 மணிக்கு அவர் காயோ கனியோ எது சாப்பிடுகிறார்களோ அது இறைவனுக்கு அப்படியே போய் சேரும். அது பகல் 12 மணிக்கு. அப்ப ராத்திரி 12 மணிக்கு இது மாதிரி இன்னொரு ரகசியம் வருது. என்ன ரகசியம் தெரியுமா? அதுவும் சத்தியமா நம்புங்க, ஆன்மா இறைவனிலே போய் ஒன்றுகிறது. அப்படியே உள்டாவா இருக்குது. பகல்ல இறைவன் ஆன்மாவோடு ஒன்றுகிறான், அதனாலதான் அந்த 2 மணி ஒன்றுற நேரம். இரவிலே ஆன்மா இறைவனோடு போய் ஒன்றுகிறது. அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5க்கே திருட்டு போயிடுது. இறைவனுடைய படைப்பை பாருங்க, வெளியே உள்ள 5 ஆர்வம் நம்ம சொல்றபடி கேட்காது. உள்ளுக்குள்ள இருக்க சிறுகுடல், பெருங்குடல், இதயம், கல்லீரல், கணையம், இதுவும் நம்ம சொல்றபடி கேட்காது. உள்ளே இருக்கிற 5 உறுப்பும் நம்ம சொல்றபடி கேட்காது. வெளியே இருக்கிற 5 உறுப்பும் நம்ம சொல்றபடி கேட்காது. இப்போ இதயமே ரொம்ப ஓடி களைப்பாயிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கன்னா எதை நிற்குமா? நின்னா நம்ம நின்ற வேண்டியதான். நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி அதை இயக்குகிறது. அப்ப இந்த மெய்வாய், கண், மூக்கு, செவியிட்டே இவங்க திருட்டு போயிடுச்சு. நான் சொல்லல, 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருமூலர் சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன். கள்ளத்தனம் என்ன? திருட்டுத்தனம். கள்ளப்புலனுக்கும் காலா மணிவிளக்கு தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். எங்க இருக்கு சிவலிங்கம்? இங்க இல்ல, இங்க இருக்குது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இங்க இதை வச்சிருக்கிறோம். அவன் உள்ள இருக்கிறான். அதனால இரவு 12 மணிக்கு இந்த கள்ளப்புலன், நீங்க இந்த புலன்கள் வழியாக வருகிற அந்த இன்பங்கள் இருக்கிறது, அதை எப்பொழுது கைவிடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆண்டவனோடு இணைவீர்கள் என்று நம்முடைய சைவம் சொல்லுகிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய மதமாக வளர்ந்த சைவ சமயம் சொல்லுவது, பொறிகளையும் பொறிகளால் வருகிற புலன்களையும் எவன் ஒருவன் அடக்குகிறானோ அவன் இறைவனுக்கு சமீபத்திலே செய்கிறான். பொறிவாயில் 5 பொய்நீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்ப இந்த 5 புலனும் ராத்திரி 12 மணிக்கு ஓய்வு எடுக்கும். அப்படிதானே? ராத்திரி 12 மணிக்கு கண்ணு பார்க்குமா? பார்க்காது. காது கேட்குமா? கேட்காது. மூக்கு நுகருமா? நுகராது. வாய் ஏதாவது பேசுமா? தூக்கத்தில் ஏதாவது புலம்புனா செய்வாங்க சில பேர். வாய் பேசாது. மெய் சில பேர் தட்டி எழுப்பினா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப இந்த புலன்கள் எல்லாம் தங்களுடைய செயல்பாட்டை
கோபத்தை ஒடுக்குகிற போது இறைவன் இடத்திலே ஆன்மா போய் சேர்கிறது. அப்ப பகல் 12 மணிக்கு இறைவன் ஆன்மாவுக்குள்ளே வருகிறான். இரவு 12 மணிக்கு ஆன்மா இறைவனோடு ஒன்றுகிறது. இந்த பகல் 12 மணிக்கு வருகிறத ஆச்சாரிய பெருமக்கள் கேட்டீங்கன்னா தெரியும். அதுக்கு அபஜித்து முகூர்த்தம். அபஜித்து முகூர்த்தம் எது? பகல் 12 மணிக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் சொல்றேன். வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னா சனிக்கிழமை செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது, இதில் ராகுல செய்யக்கூடாது, கேதுல செய்யக்கூடாது, குளிகையில் செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஒரே ஒரு நேரம் 365 நாள்லையும் ஏதாவது நீங்கள் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும், நான் சொல்றது 365 நாளும் உங்களுக்கு நல்ல நேரம் ஒரே ஒரு நேரம் இருக்கு. அது எதுனா இந்த 12 மணி. பகல் 12 மணிக்கு முகூர்த்தம் கூட நீங்க செய்யலாம். அது சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நாள்லையும் செய்யலாம். எங்க ஊர்ல ஒரு கல்யாணம், மணமகன் மணப்பெண் ரெடியா இருக்கிறா, அரை மணி நேரத்தில் கல்யாணம் நடக்கணும். பையன் வர்றதுக்கு லேட் ஆகுது. அவன் டிராபிக்ல மாட்டிக்கிட்டான், போக்குவரத்து நெரிசல்ல மாட்டிக்கிட்டான், வர்றதுக்கு லேட் ஆகுது. எல்லாரும் பதறாங்க. முகூர்த்தம் அரை மணி நேரம் தான் இருக்கு. அவங்க போன் பண்ணி கேட்டா அவன் வந்து சரி எப்படின்னு 1 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஐயோ, முகூர்த்தம் தவறிச்சுன்னா அது அவசரம் தானே, அது தடை தானே. காலைல 9 to 10, 9 to 11, அது 1.5 மணி நேரம் தான் முகூர்த்த நேரம் வைப்பாங்க. என்ன 11 மணி வரைக்கும். 11 மணியை தாண்டிடுச்சுன்னா அப்புறம் முகூர்த்த நேரம் போயிருமே. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அப்படியே அல்லாடுறாங்க, பதைக்கிறாங்க. அப்போ அந்த குருக்கள் சொன்னார், கிரியை செய்யக்கூடிய குருக்கள் கூப்பிட்டு சொன்னாரு, கவலைப்படாதீர்கள், 12 மணிக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ஏதாவது நல்ல காரியங்களில் எதிர்பாராத விதமாக இப்படி ஏதாவது இடர்பாடுகள் வரும் என்றால் நீங்கள் தாராளமாக பகல் 12 மணிக்கு அதை செய்யலாம். அப்படித்தான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அப்படித்தான் நம்முடைய இதிகாசம் சொல்லுகிறது. பகல் 12 மணிக்கு தொடங்குகிற எந்த காரியமும் மிக அற்புதமாக சிறந்து விளங்கும். இன்றைக்கு பகல் 12 மணிக்கு நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறீர்கள். அதுவும் அருமையான பங்குனி திங்களை ஒட்டி இணைந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த 12 மணி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகம விதிப்படி கோயில்கள் அமைந்தால் அந்த கோயில்களுக்கு உள்ள பவரே தனி. இது அப்படி அமைந்தது. சுப்பனுக்கும் அப்பனுக்கும் நடுவில் நான் உட்கார்ந்துருக்கேன். சுப்பன்னா யாரு? சுப்பிரமணியன். சுப்பிரமணியத்தை சுருக்கி சுப்பன் அப்படிம்பாங்க. சில பேர் கொண்டாடி பேர் உமாதேவின்னு இருக்கும். அம்பாள் பேர் எவ்வளோ உமாதேவின்னு கூப்பிட மாட்டாங்க, உமி உமி அப்படின்னு கூப்பிடுறாங்க சுருக்கி. அது மாதிரி நம்ம சுப்பிரமணியத்தை சுப்பன். அவனுக்கு அப்ப யாரு? சிவபெருமான். நீங்க வேதங்கள் இருக்குல்ல, ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம், இந்த வேதங்கள்ல முருகனுக்கு உள்ள ஒரே ஒரு பெயர் சுப்பிரமணியன் தான். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் எல்லாம் சொல்றோம்ல, கதிர்வேலாயுதம் அப்படின்லாம் சொல்றோம்ல. ஆனால் வேதங்களிலே முருகப்பெருமானுக்காக சொல்லப்படுகிற முருகப்பெருமானை முருகன் கூட சொல்லாதீங்க. வேதங்களிலே முருகப்பெருமானுக்கு உள்ள ஒரே ஒரு பெயர் சுப்பிரமணியம் தான். அந்த திருப்பெயரிலே இது அமைந்திருப்பதால் ஆகமத்தினுடைய முதல் படி. சுப்பிரமணியம்னா என்ன தெரியுமா? சு என்றால் ஆனந்தம், பிரம்மம் என்றால் சிவபெருமான். மறந்தாருங்க, சு என்றால் ஆனந்தம், பிரம்மம் என்றால் சிவபெருமான், நியம் என்றால் மாறுதல். ஆனந்தமயமான சிவபெருமான் தான் முருகப்பெருமானாக மாறி இருக்கிறான். நீங்க முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. அது அறியாதவர்கள் சொல்லக்கூடியது. சிவபெருமானுக்கு 64 மூர்த்தம் இருந்த மாதிரி முருகனுக்கு ஒரு மூர்த்தம் தான். முருகப்பெருமானிடத்திலே தேவர்கள் எல்லாம் போய் ஒரு கோரிக்கையை சொல்லுகிறார்கள்.
என்ன கோரிக்கை? இந்திர மகன் ஜெயந்தனை சூரபத்மன் ஜெயில அடைச்சிட்டான். தேவலோகத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய மகன் சயந்தனை சூரபத்மன் ஏராளமான வதங்களை பெற்ற அசுர வம்சத்தினுடைய தலைவன் அவன் பிடிச்சு அடைச்சிட்டான். அதை விடுதலை பண்ணணும். அதுக்காக எல்லாரும் போய் யாரும் முருகனே அப்ப கிடையாது, சிவபெருமான் போய் முறையிட்டாங்க. அவன் ஏராளமான அட்டுழை பண்ணான். அட்டுழைக்குரிய உச்சகட்டமா என் பையனையே கொண்டு உள்ள போட்டான் அப்படின்னு தேவேந்திரன் உட்பட்ட எல்லாரும் போய் கோரிக்கை முறையிடுறாங்க. நம்ம பாடல்களுக்கெல்லாம் இப்போ பஞ்சபுராணம்லாம் டீச்சருமா அருமையாக பாடினாங்க. அதெல்லாம் என்ன பேர் சொல்கிறோம்? திருமுறை. என்ன தெரியுமா? திரு என்றால் கடவுள், முறை என்றால் நாம் போய் முறையிடுறது. அப்பரும் சுந்தரரும் ஞான சம்பந்தரும் அவங்க கஷ்டத்துக்காக பாடல, இந்த உலகத்தின் கஷ்டத்தை ஆண்டவனிடத்திலே முறையிட்டார்கள். திருவிடம் முறையிட்டதனால் அதற்கு திருமுறை என்று பேர். இப்ப சயந்தனை விடுவிப்பதற்காக அவங்க அப்பாவும் மற்றவங்களும் போய் கேட்டாங்க. கேட்ட உடனே சிவபெருமான் ஒரு நுட்பமான செய்தி. சிவபெருமான் யோசிச்சார். அவன் ஏகப்பட்ட வரம் வாங்கியிருக்கான். இந்த மண்ணில் உதிக்கிறவன் யாராலையும் சாவு வரக்கூடாது, விண்ணில் இருக்கிறவங்களால சாவு வரக்கூடாது, அப்படிலாம் ஏகப்பட்ட வரங்கள் வாங்கி வச்சிருக்கான். அந்த வரத்தெல்லாம் கொடுத்தது சிவபெருமான் தான். இப்ப அவனை வதம் செய்யணும். அவனை வதம் செய்யற கூட நோக்கம்ல, அவனிடத்திலிருந்து அசுரகுடைய இனத்திலே இருந்து தேவ இனத்தை மீட்கணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? நல்லா கவனிங்க. ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது. ஒரு அட்டைப்பெட்டி, ஒரு டிவி வாங்கிட்டு வரீங்கன்னு வைங்க, கனசந்திர பெட்டி. அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? கனசந்திர பெட்டி, டிவி பெட்டி வாங்கிட்டு வரீங்களே, அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கு? எத்தனை சைடு? 4 பக்கம் 4 சைடு இருக்கா பெட்டிக்கு? மேலே ஒரு சைடு இருக்கா? கீழே ஒரு சைடு. அப்ப எத்தனை? 6. சிவபெருமான் 5 முக கடவுள். சிவபெருமான் இது அருவுருவத்தின்மை. சிவபெருமானுடைய உருவத்தின்மை பார்த்தீங்கன்னா 5 முகம். தத்துருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜிதம். தத்துருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜிதம். 4 பக்கம் ஆச்சா? பெட்டியை கணக்கு பண்ணிக்கோங்க. 4 பக்கம் ஆச்சு. இப்போ மேலே ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுக்கு ஈசானம்னு பேர். தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜிதம். மேல் நோக்கி இருக்க பேர் ஈசானம். இந்த தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜிதம் இருக்குல்ல, இந்த 4ல் இருந்து தான் 4 வேதம் வந்தது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். நல்ல கவனிக்க, வேதங்கள் சிவபெருமாண்டத்திலிருந்து தான் தோன்றியது. அவனுடைய 4 முகங்களிலே இருந்து 4 வேதங்கள் தோன்றியது. மேல்முகம் என்ற ஈசான முகம், அதிலே இருந்து சிவ ஆகமங்கள் 28 ஆகமங்கள் தோன்றுச்சு. இந்த வேதமும் ஆகமமும் சேர்ந்துதான் கோயில்கள் கட்டுறாங்க. வேத ஆகமப்படி அமைகிற கோயில்கள் என்று சொல்லுவது சிவபெருமானிடமிருந்து தோன்றிய 4 முகங்களிலே இருந்து 4 வேதங்கள், மேலே இருந்து 28 ஆகமங்கள். வேதம் பிளஸ் ஆகமம் தான் இது வேத ஆகமங்கள் அல்லது சிவ ஆகமங்கள் சொல்றோம். பஞ்சாச்சா. இப்போ கதைக்கு வாங்க. முருகப்பெருமான் இது இந்திரன் உள்ளிட்ட எல்லாரும் போய் அவன்கிட்ட எங்க வேண்டாங்க? சூரபத்மனை வதைக்க வேண்டும், அவனிடத்திலிருந்து சயந்தனை காப்பாற்றணும், தேவலோகத்தை காப்பாற்றணும். முறையிட்ட உடனே நல்ல கவனிங்க. இப்போதான் அந்த ரசாயன மாற்றம் நிகழ்து. சிவபெருமான் நினைச்சாரு 5 முகம் இருக்குது, 6வது முகம் உள்ள ஒன்று இருக்குது, அது உள்நோக்கி இருக்கும். அப்படித்தானே? வெற்றியில் இருந்தால் கீழ், இது வந்து கீழ் நோக்கி இருக்கும், மேல் நோக்கி இருக்க மாதிரி. கீழ் நோக்கி ஒரு முகம் இருக்கும், அதுக்கு அதோ முகம் பேர். அது யாருடைய முகம்? சிவபெருமானுடைய முகம். 5 முகம் வெளியே தெரியும். கோயிலெல்லாம் இருக்கு எங்கள் ஊரில். 5 முகமாக சிவபெருமான் உள்ள கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறையா இருக்கு. இலங்கையில் எப்படின்னு எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்கு 5 முக கோயில். இந்த கீழ் நோக்கி ஒரு முகம் இருக்குல்ல, அந்த அதோ முகம் என்று பெயர். சூரபத்மனை வதைப்பதற்காக சிவபெருமான் 5 முக கடவுளாக இருந்த சிவபெருமான் தன்னுடைய மறைந்திருந்த 6வது முகத்தையும் சேர்த்துக் கொண்டு 6 முகனாக வந்து அவதரித்தான். யார் அவதரிச்சா? சிவபெருமான் தான் முருகனாக வந்து அவர்
படைத்தார். சூ என்றால் ஆனந்தம், மக்களுக்கு ஆனந்தத்தை தருவதற்காக, தேவர்களுக்கு ஆனந்தத்தை தருவதற்காக பிரம்மமாக இருந்த சிவபெருமான் நியம் மாறினான். எதா மாறினான்? 5 முக கடவுள் 6 முக கடவுளாக மாறினான். சு பிரம்மம் நியம் சுப்பிரமணியம். அதனால் வேதத்திலே முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியம் ஒரு பேர். ஏன் சார் நீங்க பாட்டுக்கு கதையா விட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு ஆதாரம் ஆதாரம் இல்லாத எந்த கருத்தையும் நான் பொதுமக்கள்கிட்ட வைக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். 5 முகம் தோன்றலைன்னா உங்களுக்கு 6 முகம் தோன்றதுக்கு வழியே கிடையாது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைத்தில் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார்கள். நீங்க 5 முக கடவுளான சிவபெருமானை நினைத்தால் 6வது முகத்தோடு அவனே முருகனாகவும் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பான். இன்னொரு முருகப்பெருமான் கையில் வேல் வச்சிருக்கிறாங்க. வேல் யாராவது ஒரு ஆயுதத்தை மனுஷனுக்கு பேரா வைப்பாங்களா? சிவபெருமான் சூழாயுதம் வச்சிருக்காரு. யாருக்காவது சூழலும் பேர் வைக்கிறோமா? ஐயனார் அருவாள் வச்சிருக்காரு. யாருக்காவது அருவாள்னு பேர் இருக்கா? ஈட்டின்னு பேர் இருக்கா? கத்தின்னு பேர் இருக்கா? கடவுளில் எத்தனை ஆயுதம் வச்சிருக்காங்க? எந்த ஆயுதமும் மனிதர்களுக்கு பேராக வைக்கப்படுவதில்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு, முருகப்பெருமான் கையிலே உள்ள வேல். எங்க அப்பா பேர் வேலாயுதம், என் பையன் பேர் வேலாயுதம். என்னுடைய முழு பேர் வேலாயுதம் சங்கரநாராயணன். வேல் என்கிற ஆயுதத்தை மட்டும்தான் பேராயுதம். என்ன காரணம் தெரியுமா? மற்ற ஆயுதங்கள் எல்லாம் அழிவுக்காக, அழிப்பதற்காக ஏற்பட்டவை. ஆனால் காப்பதற்காக ஏற்பட்ட ஒரே ஆயுதம் உலகத்திலேயே வேல் மட்டும்தான். ஆயுதம் எப்படியா காப்போம் அப்படின்னா காத்துவோம். சூரசம்ஹாரம் நடந்ததுல அதுவே ஒரு பெரிய தகராறு இருக்கு. எல்லாரும் திருச்செந்தூர் தானே சூரசம்ஹாரம் நடந்த இடம் தெரியுங்க. திருச்செந்தூர் தானே சூரசம்ஹாரம் நடந்த இடம். அது கிடையாதுன்னு இப்போ ஒரு ஆய்வு வந்திருக்கு. உண்மையான சூரசம்ஹாரம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம்னு பழமொழி. அதை வச்சு எல்லாம் இங்க வந்து தூத்துக்குடி எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள திருச்செந்தூர் தான் நினைக்கிறாங்க. ஆனா கிடையாது. உண்மையிலேயே அது நிறைய ஆதாரங்கள் இப்ப தேடிட்டு இருக்கோம். நானும் அந்த ஒரு நூலாவே வெளியிட போறேன். உண்மையிலேயே சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடம் இலங்கையிலே உள்ள கதிர்காமத்தில் நடந்தது. அது நிறைய ஆதாரம் இருக்கு. சூரசம்ஹாரம் நடந்த இடமே உங்க ஊர். அதனாலதான் நீங்க கரெக்டா அதை வந்து என்ன சொல்லுவீங்க? சூரன் போர் போர். நாங்க என்ன சொல்லுவோம்? சூரசம்ஹாரம். இது தப்பு. தமிழ்நாட்டில் எல்லா அறுவடை வீடுகள்லையும் சூரசம்ஹாரம் நடக்குது. ஒரே ஒரு கோயில் மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. ஏன்னா சூரசம்ஹாரம் முடிச்சா ஒரு சினம் தனிந்த இடம் திருத்தணி. அதனால அங்க மட்டும் உலகத்துல எல்லா கோயிலும் இருக்கு. ஆனால் முருகப்பெருமானுடைய 6 முக்கியமான படை வீட்டுல திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் கிடையாது. இன்னொன்று சுவாமி மலைன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? 6 படை வீடுகள்ல ஒண்ணு அதுதானே. அதுல மலை எல்லாமே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஆனா அறுபடை வீட்டுல மலை அப்படின்னு சேர்த்து இருக்கிறது எதுக்கு? சுவாமி மலை தான். ஆனா சுவாமி மலையில மழை கிடையாது. சுவாமி மலைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா மழை கிடையாது. பஜாருக்கு நடுவில் இருக்கு கோயிலே. ஆனா அதை சுவாமி மலைன்னு சொல்றோம். என்ன தெரியுமா? அந்த இடத்திலே சிவபெருமானுக்கு தகப்பனுக்கே குருவாக இருந்து முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தினுடைய உட்பொருளை அங்கேதான் உபதேசம் செய்தான். அப்படி செய்கிற போது முருகப்பெருமான் நீ அப்பனா இருந்தாலும் நான் சுப்பேன். அதனால நான் பாடம் சொல்லணும், நீ கேட்கணும். நான் இப்போ குரு. 5 வயசுனாலும் எனக்கு நான் தான் இப்போ நான் குரு. நீ வயசானவனாலும் நீ எனக்கு சிஷ்யன். அதனால குரு தான் மேலே உட்காந்துருக்கணும், சிஷ்யன் கீழே தான் உட்காந்துருக்கணும். குரு மேலே இருக்கணும், சிஷ்யன் கீழே இருக்கணும். அதுதான் முறைன்னாரு. யார்? முருகப்பெருமான். சரி சொல்லி சிவபெருமான் கீழே உட்கார்ந்தார். சிவபெருமான் கீழே உட்கார்ந்து முருகப்பெருமான் ஆசன பலகையில் உட்கார்ந்து, இது மாதிரி சேர்லாம் அப்போ கிடையாது, ஆசன பலகை. அதுதான் ஆச்சாரியர். ஆச்சாரியர் என்று சொன்னால் குருன்னு அர்த்தம். இங்கே சிவாச்சாரியார்னா அவர் சிவ மந்திரத்தை சொல்லக்கூடிய குரு.
பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஆச்சாரியர் என்று சொன்னால் ஆசிரியர்னு அர்த்தம். என்ன இப்போ யார் மேல இருக்கா? சுப்ப மேல இருக்கிறான், அப்பன் கீழே இருக்கான். சுவாமி மலைக்கு போனீங்கன்னா சுப்பன் கீழே, அப்பன் கீழே இருப்பாரு. அங்கதானே உபதேசம் பண்ணாங்க. அவன் மேலே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 30 படிக்கட்டு கட்டினாங்க. அதுக்கு பேரே கட்டுமலைன்னு பேரு. அது செயற்கையாக கட்டப்பட்ட மலை. அங்க மலை கிடையாது, ஆனால் செயற்கையாக. ஏன்னா சுப்பிரமணியம் மேல இருக்கணும், சிவபெருமான் கீழே இருக்கணும். அதனால 30 படிக்கட்டு கட்டி மேல முருகப்பெருமான் சன்னிதானத்தை வச்சாங்க. இன்றைக்கும் இங்கே சுவாமி மலைக்கு போனா கீழே சிவன் இருப்பாரு, மேல முருகன் இருப்பாரு, உபதேசம் பண்ணுவாரு. அது ஆகமப்படி அமைந்தது. அதே ஆகம விதி இங்கே இருக்குது. சிவன் கீழே இருக்கிறாரு. அங்க 30 படிக்கு மேல இங்க ஒரு 7-8 படி தள்ளி சுப்பன் மேல இருக்கிறார். நான் வந்த உடனே எனக்கு அது பிரமிச்சு போயிட்டேன். எப்படா இது தெரிஞ்சு கட்டாங்களா, தெரியாம கட்டாங்களா? உண்மையில சத்தியமா சொல்றேன், நார்வேக்கு இதுதான் என் முதல் தடவை. ஐரோப்பா நாடுகள்ல 26 நாடுகள்ல 17 நாடுகள் நான் சுத்தி இருக்கிறேன். சத்தியமா நேற்று நைட்ல கரண கூப்பிட வந்தார். காங்கிரஸ் சாதாரண ஒரு சப்பலை போட்டு வந்து இறங்கினேன். நடுக்கிற குளிரில் நள்ளிரவில் நார்வேயில் நான் கால் பதிக்கிற போது சத்தியமா இப்படி ஒரு மகிமை வாய்ந்த ஆலயத்துக்கு போக போகிறோன்னு சத்தியமா எனக்கு தெரியல. சொல்லும்போதே என்னுடைய மயிர் கால்கள் கொச்சு. நான் உள்ள வந்த உடனே எனக்கு முதல்ல பார்த்த உடனே ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா எவ்வளவு நுட்பமாக இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். குழந்தைகளுக்கு சொன்னா முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. நமக்கே தெரியாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நம்மளை மன்னிக்காது. நம்முடைய முந்தைய தலைமுறை எவ்வளவு ஆலயங்களை தமிழ்நாட்டில், இந்தியாவில் 40,000 கோயில் கட்டினான். இலங்கையில் 2356 கோயில் கட்டினான். அதுபோக எத்தனை 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், அது இது எவ்வளவு பக்தி நூல்கள் நம்ம முந்தின தலைமுறை கொடுத்தாங்களே. நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போறோம்? பசி, வறுமை, துன்பம். வருஷத்துக்கு 2 தடவை இலங்கை போறேன். உலகத்திலேயே தங்கம் விளையக்கூடிய ஒரே மண்ணாக இருந்தது உங்களுடைய ஈழ தேசம். இன்னைக்கு அங்கே உள்ள குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட பார்க்கும்போது இப்போ நினைக்கிற போது கண்ணீர் நீர் கொட்டுது. என் சொந்த செலவில் வருஷத்துக்கு 2 தடவை போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பிள்ளைகளுக்கு அறநெறி பாடம் நடத்தி இதுவரையில் தமிழ்நாட்டில் உலகத்தில் உள்ள இலங்கையிலே பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன், இலங்கையிலே 20 மாவட்டங்களில் 216 பள்ளிக்கூடங்களுக்கு போய் 1,00,000 மாணவர்களுக்கு பாடம் எடுத்த ஒரே ஆள் தான். அதுதான் என்னுடைய படிப்போ, என்னுடைய அறிவோ, என்னுடைய கல்வியோ, என்னுடைய வசதியோ என்னை ஒன்று நிப்பாட்டல. அந்த குழந்தைகளுக்கு அறநெறியை போதித்த அந்த நிகழ்வு. என ஞானம், வேல் என்பது ஞானத்தினுடைய சின்னம். நீங்க சூரன் போர்னு நீங்க சொல்றீங்களா, அதான் கரெக்ட். ஏன்னா போரினுடைய முடிவில் சூரன் சம்ஹாரம் பண்ணப்படல. நாங்க சம்ஹாரம் சொல்றது பொய். சம்ஹாரம் நடக்கல. சூரன் அழிஞ்சா போயிட்டான், இந்த உள்ள உட்கார்ந்துருக்கான். வசதியா முழுக்க கூட எந்த கடவுளாவது ஒரு விரோதிய மேலையும் நிலை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாராயா? அதனாலதான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள். ஏன்னா வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரே இனம் தமிழினம். உலகத்திலேயே வந்தாரை சொந்த ஆட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்தவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும். விருந்தாளிகள் யாராவது வந்தால் சின்ன வீடாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு படுக்கை அறையை விருந்தாளிக்கு கொடுத்து விட்டு வராண்டாவில் வந்து படுக்கக்கூடியது ஈழத்தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்பு. நான் போற இடம்லாம் பார்த்திருக்கேன். அதுதான் உங்களை வாழ வைக்கிறது, அந்த பண்பு. அப்ப இது இந்த வேலைக்கிட்ட இது போய் அவனை 2 குருவா பிரிச்சு. ஒரு கூறு என்னாச்சு? மயிலாகி வாகனமா இருந்துச்சு. சந்தேக பிள்ளையில யாருக்கும் சூரபத்மனை வென்று ஒரு 16 வயசு இருக்கும் முருகனுக்கு. அப்போ என்ன முருகனுடைய வேல் போய் கிழிச்சு ஒரு பகுதி மயிலா வந்து கீழே உட்காந்துச்சா, இன்னொரு பகுதி என்னாச்சு? மேலே போய் சேவல் கொடியோன்
சேவல் மேலே போய் சும்மா இல்லை, டெய்லி கூவுது. சேவல் எப்படி கூவும்? உங்கள் ஊர்லேயும் எப்படி கூவுதா? குளிர்லேயும் கூவுது பாருங்க. அது எப்படி? எங்கள் ஊரில் ஒருத்தர் தான் கொக்கரக்கோ என்று போகும், கொக்கருக்குள் விழுந்து சாகும்னா. கொக்கரக்கோன்னு தான் கூவும். கொக்கு என்றால் பாவம், அறை என்றால் அறுத்த, கோ என்றால் தலைவன். என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனே, என்னுடைய பாவத்தை அறுத்த முருகனே அப்படின்னு அது டெய்லி கூவிக்கிட்டு இருக்கு. கொக்கு என்றால் பாவம், அறை என்றால் அறுத்த, கோ என்றால் தலைவன். கொக்கு அறை கோ என்றால் என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனேன்னு அது கூவிக்கிட்டே இருக்குது. கீழே வயல் இருக்கு. இந்த கதையை சொல்றேன். ஒரு பையன் என்கிட்ட கேட்கலாம். நான் 35 வருஷம் கல்லூரியில் முதல்வராக இருந்தேன். யாரை வேணாலும் சமாளிச்சுக்கலாம், இந்த பசங்களை சமாளிக்க முடியாது. ஒரு பையன் கேட்குறான், ஐயா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, சூரபத்மனை வதம் பண்ணலை, அதனால சூரசம்ஹாரம் கிடையாது, சூரன் போல். ரைட்டு. சூரன் என்னன்னா, டேய் ஒன்று சேவலாக போய் மேலே போய்கிட்டு இருக்கு. சரி, இன்னொன்று என்னாச்சு? மயிலா போய் மயில் என்னாச்சு? முருகனுக்கு வாகனம்னா அவன் கேட்குறான். அப்போ இந்த பிறந்த உடனேயே ஞானப்படத்துக்காக நடந்தே போனார் உலகத்தை சுற்றுறதுக்கு முருகப்பெருமான். அவரு 16 வயசுல தான் சூரன் பொறுப்பு வர்றாரு. அவர் பிறந்த உடனே போட்டி வந்ததுல பிள்ளையாருக்கும் இவருக்கும். இவர் உலகத்தையே சுற்றுறதுக்கு போனார்ல. ரயிலில் போனாரா மயிலில் போனாரா? நான் மயிலில் தான் போனாரு. என்ன சார் அபத்தமா இருக்கு? சூரன் 16 வயசுல சூரனை வரைச்சதுக்கு அப்புறம் தான் முருகனுக்கு மயிலுக்கு வாகனம்ங்கிறீங்க. அப்ப அது எந்த மயில் தான்? கந்தபுராணம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். தமிழர்கள் புழுகு முட்டை என்று தூக்கி எறிந்த கந்தபுராணத்தை புழுதி தட்டி அதை தமிழ் மக்களுக்கு தந்தவர் ஆறுமுக நாவலர் பெருமான். அவர் இல்லைன்னா கந்தபுராணம் கிடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டை தூக்கி பறந்துல போட்டாங்க. இவர் சென்னையில் சைவ பிரகாச சபை வச்சு புத்தகங்கள், பழைய புத்தகங்களை பிரிண்ட் அடிக்கும் போது இதை யாரோ ஒருத்தர் இந்த ஏடுகளை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து சுத்தம் பண்ணி பார்த்தா 10,000க்கும் மேற்பட்ட கந்த பெருமானுடைய அருள் ஒழுங்கும் பாடல்கள். அதை தமிழ் உலகத்துக்கு கஷ்டப்பட்டு 10 வருஷம் 12 வருஷம் அதுக்காக முயற்சி பண்ணி கந்த புராணத்தை இந்த உலக அவர் சொன்ன அந்த இதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இல்லைன்னா கந்த புராணமே தெரிஞ்சிருக்காரு. அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்போ பிறந்த உடனே சுற்றி வந்தாரு, அது எந்த மயில் அப்படின்னா, அது கந்த புராணத்தில் தான் இருக்குது. அதுக்கு பேர் மந்திர மயில் என்று பேர். உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்ற போட்டி வைக்கப்பட்ட போது அப்ப இவர் மந்திரத்தை ஜெபித்து மந்திரத்திலே ஒரு மயில் வந்தது. அந்த மயிலிலே அவர் உலகத்தெல்லாம் சுற்றி வந்தார். சரி, சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்குது. செந்தூர், திருச்செந்தூர்லையோ அல்லது நான் சொல்ற மாதிரி கதிர்காமத்திலையோ சூரகுமார் நடந்தது. அதுக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும்ல, அதுக்கு ஒரு மயில் வேணும் இல்லையா? அது யாருன்னா அந்த மயில் வந்து இந்திரன் தான் மயிலாகலாம். ஏன்னா அவன் மயிலை தான் ஜெயில போட்டு அடைச்சி போட்டிருக்கு. இப்போ முருகப்பெருமான வந்தது எதுக்காக? அவருக்கு உதவி செய்ய. இப்போ நான் இந்த கோயிலுக்கு பேச வரேன்னா கோயில் நிர்வாகம் தானே காரில் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அப்ப இந்திரனுடைய விஷயத்துக்காக முருகப்பெருமானா சிவபெருமான் வர்றாரு. அப்ப யார் கார் கொடுக்கணும்? இந்திரன் தான் கொடுக்கணும். அப்ப கார் இல்ல, அதனால இந்திரனே மயிலா மாட்டான். இது மந்திர மயில், 2வது இந்திர மயில், 3வது தான் சூரனுடைய அசுர மயில். மந்திர மயில், இந்திர மயில், அசுர மயில், 3 மயில் முருகனுக்கு உண்டுங்கிறதே நீங்க கந்தபுராணத்தை முழுமையா படிச்சாதான் தெரியும். அதனாலதான் கச்சியப்பர் கந்தபுராணத்துக்கு என்ன மகிமை தெரியுமா? உலகத்தில் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு மகிமை கந்தபுராணத்துக்கு உண்டு. கச்சியப்பர்னா கட்சினா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கந்தகோட்டம் என்கிற ஒரு இதில் முருகனுக்கு, அது முருகன் கோயில், அந்த முருகனுக்கு அர்ச்சகராக இருந்தவர் கச்சியப்பர் சிவாச்சாரியார். அவர் சிவாச்சாரியார், அவர் காஞ்சிபுரத்தில் இருந்ததுனால கச்சியப்பர் சிவாச்சாரியார். அவர் தான் முருகனை தொட்டு பூஜை செய்யக்கூடிய இது சிவாச்சாரியார். அவர் தினசரி கோயிலில் ஆட்கள் வரும்போது பூஜை பண்ணுவார். ஆட்கள் இல்லாத இந்த படியில் உட்காந்து ஒரு 10 பாட்டு, 20 பாட்டு, 50 பாட்டு, 100 பாட்டுன்னு எழுதுவார். அப்போ பேப்பர் பேனா கிடையாது, ஏட்டில் வந்து எழுதி அதை வந்து அது அந்த ஓலை இதை சுற்றி முருகப்பெருமானுடைய பாதாரத்தை வச்சுட்டு கருவறையினுடைய கதவை அடிச்சுட்டு
வெளியுள்ள கதவை அடைச்சிட்டு 2 சாமி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். மறுநாள் காலையில் எல்லாரும் போனதுக்கப்புறம் எல்லாம் கதவை போட்டு போயிடுவார். மறுநாள் காலையில் அதிசயம் நிகழ்ந்த உண்மை, இதெல்லாம் வரலாற்று சான்று இருக்குது. அவர் கதவை திறந்து உள்ளே வந்து கர்ப்பகிரகத்தை திறந்து முருகனுடைய காலடியிலே வைக்கப்பட்ட அது என்ன எழுதினார் கந்தபுராண பாடல்கள், அதை பார்த்தா அதை யாரோ திருத்திருக்கிறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும்ல, அது யாரும் கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் கரெக்ட் பண்ணியிருப்பா? உள்ளே யாரும் கிடையாது. உள்ள சாட்சாத் முருகப்பெருமான் ஒருத்தன் தான் இருக்கலாம். அப்போ திருத்தப்பட்டிருக்கிறதுனா சத்தியமா அது முருகப்பெருமான் தான் திருத்திருக்கணும். கடவுளே வந்து ஒரு புத்தகத்தை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாருன்னா அது கந்தபுராணம் தான். அதனாலதான் ஆர்வ நாவலர் பெருமான் அதை தமிழ் உலகத்துக்கு தர வேண்டும். அப்படி ஒரு அருமையான பொக்கிஷம் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்தான் முயற்சி செய்து அவரே சைவ பிரகாச சபையில பதிப்பிச்சு வெளியிட்டதுனாலதான் கந்தபுராணம் நமக்கு கிடைச்சது. இப்படி நான் பேசிட்டே இருந்தா எனக்கு 1/2 மணி நேரம் தான் சொன்னாங்க. நேரம் ஆயிடுச்சு. ஐயா வேற பாருங்க நின்றுக்கிட்டே என் வயசுல நான் உட்கார்ந்து தான் பேச முடியுது. கால் என்னை விட வயதிலே கூடியவர். அதெல்லாம் ஒரு அந்த இதில் உள்ள பக்தியில் உள்ள ஒரு ஈடுபாடு. அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எனக்கு நீங்க பேசுறது பெருசு. இதை அவர் எடுத்து இதை யூடியூப்ல ஏற்றுறோம்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும்ல. அந்த லட்சக்கணக்கான மக்கள் இதை கேட்டு இன்புறுவதற்காக அவர் நின்றுட்டு இருக்கார் பாருங்க. அந்த உடல் அவருக்கு இருக்கும்ல. அது எத்தனை மணி அவர்கள் ரோபோட்டா இல்ல, அவருக்கு எந்திர மனிதர் இல்லை, அவர் உயிருள்ள ஒரு மனிதர். இந்த உரை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரே, அதுதான் இறைவனுடைய கருணை. அவருக்கு அவர் நிக்க வச்சிருக்க நீ உட்கார்ந்து. ஆக ரொம்ப டைம் ஆயிடுச்சா? ஏன்னா முழுசு சொல்லிட்டா நாளைக்கு வரமாட்டாங்க. அதனால நான் சொல்லிடுறேன். நீங்க இன்னைக்கு வந்து இது பகல் நேரம் சாப்பாட்டு நேரம், அதனால ஒரு சிறிய அளவு தான் நம்மளால் சிந்திக்க முடிஞ்சது. இன்னைக்கு சுப்பனை பற்றி பேசியிருக்கோம். நாளைக்கு இவங்க அப்பனை பற்றி பேச போகிறோம். நாளை இரவு 7 மணிக்கு ஐயா 7:30 7:30 நீங்கள் எந்திரிச்சு போகிற வரைக்கும் நான் பேசுவேன். நீங்கள் சாப்பாடு கட்டிட்டு வந்து உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்துனாலும் நான் பேசுகிறேன். அப்படியும் சுப்பனையும் பற்றி பேச ஆரம்பித்தா எனக்கு பசிக்காக கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், கரணையாவுக்கு தெரியும், நான் போய் சொல்ல மாட்டேன். அங்கே உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நள்ளிரவு வந்து இறங்கினேன். புது இடம், கடுமையான குளிர், தூக்கம் இல்லை. ராத்திரி சவுண்ட் ஸ்லீப்னு சொல்ல முடியாது. 2 தான் படுத்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த இது பார்த்தோன்னா அப்படியே மெய் மறந்து இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். அவர் 2-3 தடவை தூக்கத்தில் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு இருந்தார். அப்புறம் தான் அவ்வளவு சோர்வு உடம்புல. ஆனால் இந்த சன்னிதானத்திலே அப்பனுக்கும் சுப்பனுக்கும் நடுவில் வந்து உட்கார்ந்ததும் எங்க போய் என்னைய வந்து ஆட்டி வைக்கிறோம். நான் இவ்வளவு நேரம் பேச ஏதாவது சோர்வு இருக்க மாதிரி தெரிஞ்சுதா? விடிய தூங்காத மாதிரி தெரிஞ்சுதா? இல்லை. அதுதான் கடவுள். நீங்கள் கடவுளை உண்மையாக நீங்கள் வழிபட்டு அவரை உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டால் எந்த சோர்வும் தெரியாமல் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும். நாளை இரவு 7:30 மணிக்கு சுப்பனையும் அப்பனையும் பற்றி மீண்டும் விரிவாக, இப்போ 1/2 மணி நேரம் தான், அதுக்காக ரொம்ப நேரம் பேசணும் வராமல் இருந்தாங்கம்மா. வாங்க, உங்களால் முடிஞ்ச நேரத்துக்காக இருங்க. ஆனால் வந்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களை எந்திரிச்சு போக விட மாட்டோம். என்னுடைய பேச்சு என்னுடைய தன்னம்பிக்கையினால சொன்னேன், தலைக்கணத்தினால சொன்னேன். கண்டிப்பாக உங்களை 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கட்டி போடுகிற அளவுக்கு என்னுடைய பேச்சு இருக்கும். ஏராளமான செய்திகளை, புதிய புதிய செய்திகளை நீங்கள் தெரிந்து, இப்பவுமே முருகனை பற்றி தெரியாத செய்திகள் ஒரு 4 நாள் தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு சைவத்தினுடைய ஆணியின் வேறாக இருக்கக்கூடிய பல உண்மைகளை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். கோயில் நிர்வாகம் மிக பேரன்போடு கருணை காட்டி நாளைக்கும், ஏன்னா இங்கே வந்து கோயிலை பார்க்கறது தான் வந்தேன், ஆனால் எங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லி என்னை இன்றைக்கும் படித்தார்கள், நாளைக்கும் படித்திருக்கிறார்கள். நாளை மீண்டும் சந்திப்போம், மிக விரிவாக சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.